நம்ம தீபக்கும் சிவகுமாருக்கு இடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, சிவகுமார் ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்றப்ப அதில் வந்து சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னா அவரை வந்து திட்டக்கூடிய விஷயத்தை வந்து தீபக் வந்து ரொம்ப நாளாக வந்து பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி தீபக் ஏதாவது ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்றப்ப அவர் வந்து சரியாக ப்ளே பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வந்து தீபக் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ஒருத்தங்க மாறி மாறி குத்தம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் வந்து விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து தீபக் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, வேணாம்பா இந்த ஆள் எதுக்குப்பா, இவர் வந்து எதுக்குப்பா அனுப்புறீங்க, இவர் வந்து செலக்ட் பண்ண வேணாம்பா, வேறு யாருனா கூட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஆன மட்டுக்கு சொன்னார். ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் இல்லை, ஓகே தான், அவர் வந்து ஆர்வமாக இருக்காது, அவர் வந்து கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து அமுச்சு வச்சாங்க. அப்படி என்னடா டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான கடைசி டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்கில் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா ஸோ அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து கிடைச்சிடும். அதன் மூலியமாக இந்த வாரத்தில் ஒருத்தவங்களை வந்து சேவ் செய்யலாம். இந்த மாதிரி வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து சேவ் செய்யலாம். ஸோ அதற்கான டாஸ்க் வந்து இன்றைக்கி வந்து நடைபெற்றது. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா, உலக வரைபடம் இருக்கும். ஸோ அந்த உலக வரைபடத்தில் அந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணணும். மொத்தமாக வந்து 20 நாடுகள் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து யார் வந்து அதிகமாக வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து வெற்றியாளர்கள். ஸோ இப்படி பார்க்கும்போது ஆண்கள் அணி சார்பில் நம்ம தீபக்கும் அதேமாரி சிவகுமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதேமாதிரி பெண்கள் அணி சார்பில் மஞ்சரியும் வர்ஷினியும் சேர்ந்து வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து போகிறாங்கன்றப்பவே வந்து ஒரு ஆர்வம் இருந்தது. கண்டிப்பாக தீபக்கு இவங்க ரெண்டு பேர் வந்து போகிறாங்கன்றப்ப, சிவா போகிறாங்கன்றப்ப ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ரொம்ப நாளாகவே வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஒருவேளை இவர் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா இவர் வந்து வெளியில் சொல்லி பெருசாக்கிடுவார், அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா இவர் வந்து வெளியே சொல்லி பெருசாக்கிடுவார். கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, கண்டிப்பாக ஒருவேளை தோத்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம ஒரு பேட் லக் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து பாய்ஸ் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்கில் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி பாய்ஸ் வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் இதில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து கேளுங்களேன். என்ன விஷயம் அப்படின்னா, தீபக் வந்து உள்ளே வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆணை முட்டுக்குன்னு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து சிவகுமாரை வந்து கூட்டு போக வந்து விரும்பலை, வேறு யாராவது கூட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்களாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிவகுமார் வந்து நல்லா ஆர்வமாக இருக்காருப்பா, அவர் வந்து கூட்டு போப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஆனால் அங்கே போயிட்டு நம்ம வந்து எதை வந்து ப்ளேஸ் பண்ணோம், இப்போ வந்து நாடுகளை தான் வந்து ப்ளேஸ் பண்ணுறது வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு பெரிய பெரிய நாடுகள் ஏதோ, ஸோ அந்த நாடுகள் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து அங்கே இதாக வந்து ஒரு டாஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நம்மால் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்தியாவில் காஷ்மீர் வந்து இங்கே இருக்குது, அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து இங்கே இருக்குது, அதே மாதிரி இது சென்னை இங்கே இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஒரு பிளேஸை பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சொல்கிறாரு, ஏப்பா நம்ம வந்து வந்திருக்கிறது எதுக்கு, நாடுகளை வந்து செலக்ட் பண்ணுறது தான் வந்திருக்கோம், நீ வந்து நாடுகளை செலக்ட் பண்ணுறதை விட்டுவிட்டு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களை வந்து சொல்லிடுறது வந்து நல்லதாக இருக்குது தெரியுது அவனுக்கே, இந்த மாதிரி பண்ண அப்படின்னா நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக வந்து கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீபக் அவர்கள் சிவகுமாரை பார்த்து திட்டினதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, சிவகுமாருக்கு வந்து நிஜமாலுமே வந்து புரியலையா, இல்லை வந்து புரியாத மாதிரி நடிக்கிறாரா, இல்லை வந்து நம்ம வந்து வெகுலியாக இருந்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து போய் சேருவோம்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி பண்ணுறாரா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சுத்தமாக புரியல. ஆனால் தீபக்கும் வந்து ஓவர் நக்கிள் தான். நம்ம அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே பார்க்குறோம். என்றைக்கு வந்து நம்ம சிவகுமார் வந்து திட்டினாலும் அன்னையிலேருந்தே இன்னை வரைக்கும் நம்ம வந்து பார்க்குறோம். தீபக் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் வாய் தான், கொஞ்சம் வந்து மிதப்பாக தான் வந்து இருக்கார், இல்லைன்னா வந்து சொல்ல முடியாது. ஆனால் சிவகுமாரும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் இறங்கி யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருக்க மாட்டார். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி எதுனாலுமே கொஞ்சம் வந்து பயப்படுறாரு. ஸோ என்ன போல் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து நடுக்கிறாரு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து அவர் அந்த கான்ஃபிடென்ஸை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா வந்து வலுப்படுத்தணும். ஆனால் அவர் வலுப்படுத்துறதுக்குள்ளே அவரை பார்த்தீங்கன்னா வலுவிலக்க செஞ்சு வெளியில் அமுச்சு விட்ருவாங்க போல். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வின் பண்ணதுனால இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்கே வந்து கொடுத்துட்டாங்க. அவர் சேவ் செய்யவும் பட்டார். அடுத்த ஒரு வாரமும் அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பார்.